வாட் இஸ் டெம்டேஷன்? சோதனைனா என்ன? இந்த ஜென்சி யூத்தாக நம்ம ஃபேஸ் பண்ணுற அநேக டெம்டேஷன் என்னலாம்? மூணாவது, எப்படி இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது? நாலாவது, ஒருவேளை நீங்கள் இந்த சோதனைகளில் விழுந்தா என்ன ஆகும்? ஐந்தாவது, ஒரு சில ஃபைனல் வேர்ட்ஸோடு நான் முடிக்க ஆசைப்படுறேன். வாட் இஸ் டெம்டேஷன்? சோதனைனா என்ன? டெம்டேஷன் இஸ் த டிசைர் டு டூ சம்திங் விச் இஸ் ஃபோர்பிடன் ஆர் ஈவில். செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அல்லது செய்தால் இதனால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லுகிற காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை. இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்க ஒரு சீன் வரும். கொஞ்சம் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் கண்ணை மூடிக்கோங்க. யாரும் பார்க்க வேண்டாம், கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. கண்ணை மூடிங்கடே. அடப்பாவைகளா, வீடியோ போடவே இல்லை. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. எல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்குது. என்னடா வரப்போகுது? கண்ணை மூடிடுங்க, எல்லாரும் கண்ணை மூடிடுங்க. சரி, கீழேயாவது பாருங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க. மியூசிக். சரி சரி சரி, போதும், பாஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோவே பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அண்ட புழுகு. சரி, ஓகே, ஒரு சிலர் பார்க்காம இருந்திருப்பீங்க, எனக்கு தெரியல. இதுதான் டெம்டேஷன். பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அதை பார்க்கணும்னு தோணும்ல. அது ஒரு பையனும் ஒரு பொண்ணுனா பார்த்துடணும். இதுதான் டெம்டேஷன். டெம்டேஷன் இஸ் அ டிசைர் டு டூ சம்திங் விச் இஸ் ஃபோர்பிடன் ஆர் ஈவில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெம்டேஷன் தவிர்க்க முடியாதது. சோதனையை உங்களால் தவிர்க்க முடியாது. டெம்டேஷன்ஸ் ஆர் இன்னெவிட்டபிள். அதே நேரத்தில் டெம்டேஷன் இஸ் நாட் சின் எய்தர். சோதனை பாவம் அல்ல, அந்த சோதனையில் விழுவது தான் பாவம். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். எந்த ஏஜில் டெம்டேஷன் ஸ்டார்ட் ஆகும்? யாராவது சொல்லுங்கள். எந்த வயசில் நமக்கு சோதனை வர ஆரம்பிக்கும்? டீனேஜ். ஓகே, டீனேஜ். வேற? வாலிப பருவம். ஓகே, குட் ஆன்சர்ஸ். சரி, ஒரு சின்ன ஒரு 2 வயசு ஒரு பாப்பா இருக்குது. ஓகே, ஒரு குழந்தை. அந்த 2 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட்டு, ஒரு டாய், ஒரு புக்கு, இன்னும் எல்லாமே கொடுத்துட்டு, ஏ பாப்பா, எதனால் எடுத்துக்கோ, அந்த சாக்லேட்டை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க. அந்த குழந்தை ஃபஸ்ட்டு எதை தொடும்? சாக்லேட்டை. ஏன்? ஆசை, டெம்டேஷன். அதை தொடக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல்ல, தென் தட் இஸ் டெம்டேஷன். இப்படி தான் நம்மளோட டெம்டேஷன் ஆரம்பிக்கும். டீனேஜில் மட்டும் கிடையாது, குழந்தை பருவத்திலே ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அந்த குழந்தை பருவத்திலிருந்து இந்த டீனேஜுக்கு வரும்போது the temptation becomes so strange and strong. அது வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சின்ன வயசில் நல்லா கேர்ள்ஸ் கூட போயிட்டு வெயிட் முடிச்சுக்கிடுத கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. குழந்தை பருவத்தில் இருக்கும் போது பக்கத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸை பிடுங்கி சாப்பிட்றது, அவங்களோட இருந்து ரிங்காரங்காரி ஓசஸ் விளாடுறது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம டீனேஜ் வரும்போது அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே மாற ஆரம்பிக்கும்ல. ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற அனுபவம், அப்படியே பார்த்த உடனே வாவ் அப்படிங்கிற அனுபவம், இது எல்லாம் அந்த டீனேஜில் வர்ற டெம்டேஷன்ஸ். தம்பி, the way you handle temptation today decides who you are tomorrow. நீங்கள் எப்படி சோதனைகளை இன்றைக்கி கையாளுறீங்களோ அதுதான் நாளைக்கு யார் அப்படிங்கிறத உங்களை தீர்மானிக்கும். ரெண்டாவது, டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜென்சி யூத். இந்த ஜென்சி இதில் வர்ற அநேக டெம்டேஷன் அவங்களோட நான் வேகமாக பகிர்ந்துட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன். முதலாவது, டெம்டேஷன் ஃப்ரம் ஆப்போசிட் ஜெண்டர். எங்கள் பிரேஸில் ஒரு பையன் அடிக்கடி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவான். அண்ணே, ஹாலோ மீட்டிங் நல்லா தான் இருக்குது, நல்லா எல்லாம் கச்ச கச்சன்னு இருக்குது, பாட்டுக்கிட்டலாம் நல்லா இருக்குது, இந்த கேர்ள்ஸை மட்டும் யானே அலோவ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படியம்மா. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா? ஆமாம், நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். அப்புறம் வழி இல்லை, மாற்ற மாட்டிக்காங்க ஃபார்மேட்டை. அந்த பையன் நான் சொன்னேன், எல்லாம் கேர்ள்ஸ் அலோவ் பண்ணால் நீ ஸ்டேஜை பார்க்க மாட்டல்ல, அந்த சைடு ஓரமெல்லாம் பார்த்துட்ருப்ப. ஆண்டவரே, அந்த ரெட் கலர் சுடிதாரு ஆண்டவர் சித்தமாக இருக்குமோ? ஒரு வேளை இருக்குமோ? இருக்கா? அப்படி தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம்.
தட் இஸ் டெம்டேஷன். எதிர்ப்பாளரோடு நமக்கு அநேக டெம்டேஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு லவ், காதல். கமிட் ஆனவங்க மட்டும் ஒரு அலையிலையோ சொல்லலாமா? ஏங்கப்பா சா, நான் உங்கள் ஜென்ரேஷனில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கூல் கூல். ஸோ ஓகே, கவனிங்க போதும். நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ஸ்கூலில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் தெரியுமா? அப்போல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, மேம் இவன் குச்சி முடிச்சிட்டாய களவாண்டு சாப்பிட்டுட்டான். இப்படி தான் அப்போ உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இப்போ என்ன தெரியுமா? எங்கள் அம்மா சொல்கிறாங்க, 2ஆப்பு படிக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, மேம் இவன் எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டான், இந்த பையன் எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டான். சினிமாவோட எஃபெக்ட்னால இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இன்றைய உலகத்தரங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்குதா? லவ் பண்ணுறது கரெக்டாக தப்பான்ட்டு? அது பாவமா? பைபிளில் போட்டிருக்குதா? போட்டிருந்தா அப்படியே நம்ம கீழ்படிச்சிடுவோம்ல. அதுக்கு புரியல. சரி, லவ் பண்ணுறது கரெக்டாக தப்பா? தப்பு. கரெக்டு எனக்கு தெரியல, நான் கரெக்டாக தப்பான ஆன்சர் பண்ண மாட்டேன். கொஸ்டின் ஆன்சர் செஷனில் முடிஞ்சால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். பட் த ப்ராப்ளம் இஸ் not whether it is right or wrong. The problem is defining what is love. லவ்னா என்ன அப்படிங்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளமே இருக்குது. தம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வயசில் வர்றது தட் இஸ் நாட் லவ். அது காதல் கிடையாது. தட் இஸ் இன்ஃபேக்சுவேஷன். நீங்கள் ஒரு 13 வயசு 14 வயசு வரும்போது உங்களில் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். எதிர்ப்பாளரை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் தோணும். தட் இஸ் நார்மல். அது இன்ஃபேக்சுவேஷன், அது ஒரு ஈர்ப்பு, அவ்வளோதான். அதை லவ் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. 8th படிக்கும்போது எஸ்தரை பார்த்தா பிடிக்கும், 9th படிக்கும்போது நந்தினியை பார்த்தா பிடிக்கும், 10th படிக்கும்போது தேன்மொழியை பார்த்தா பிடிக்கும், 11th படிக்கும்போது யாரே சௌமியாவா, 12th படிக்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும். இது அதுக்காக 5 பேரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா? You can't do that, இல்லையா? These feelings fluctuates. இந்த உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். Love is not something that you need to think about now. இப்பொழுது நீங்கள் அதை யோசிக்கிறதுக்கான காரியம் அது கிடையாது. This is the time to study and build your career. தம்பி, இந்த நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய டைம், உங்களுடைய கரியரை பில்ட் பண்ணுற டைம். இதில் உட்காந்து நீங்கள் லவ் பண்ணிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்க முடியாது. 2வது, இப்போ இந்த பாஸ்டர்ஸு கேம்ப்லலாம் லவ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ப்ரோ, நாங்கள் வந்து லவ்லாம் பண்ணலை, நானும் அந்த பொண்ணும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அது ஃப்ரெண்ட்ஷிப் தானா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுவீங்க? 3 கைட்லைன்ஸை உங்களுக்கு வேகமாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லி, ஆம் ஐ இன் அன் எமோஷ்னல் கனெக்ட் வித் ஹர்? அந்த பொண்ணோடு ஒரு எமோஷ்னல் கனெக்டில் நான் இருக்கிறேன்னா, எமோஷ்னல் கனெக்ட்னா தெரியுமா? ஒரு உணர்ச்சி பிணைப்பு. அதாவது அந்த பொண்ணுகிட்ட காலையில் நான் குட் மார்னிங் சொல்லணும், பேசிக்கிட்டே இருக்கணும். 2 நாள் அவட்ட நான் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி படபடன்னு வந்துடும். நைட்டு குட் நைட் சொல்லணும். இப்படி சொல்லி கொண்டு இருந்தால் தட் இஸ் an எமோஷனல் கனெக்ட். 2வது கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்கணும்னா, can a godly senior listen to this conversation or see the chat and say they are good friends? ஒரு ப்ரேயர்ஸில் ஒரு அண்ணன்ட்ட போய் கொடுத்து, அண்ணே இந்த சேட்டெல்லாம் பாருங்க அப்படின்னு காமிச்சா, குட், நீயும் அந்த பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா? 3வது, can you introduce this friend to your spouse boldly after your marriage? உங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப்ட்ட கூப்பிட்டு போயிட்டு, பேபி திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், இந்த பொண்ணு என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு நாங்கள் இதெல்லாம் பேசணும், இந்த காரியங்களெல்லாம் குறித்து பேசியிருக்கோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்ல முடியுமா? இந்த 3க்கும் எஸ் அப்படிங்கிற டிக் பாக் விழலைன்னா தட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். தட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு வேறு பேர் இருக்குது. அது என்ன தெரியுமா? சிட்டுவேஷன்ஷிப். அது காதலும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. அதுக்கு பேர் சிட்டுவேஷன்ஷிப். இட்ஸ் அ கேஷுவல் அன்டிஃபைன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 people. அதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. அது லவ்வும் கிடையாது, அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஒருவேளை இப்படி இருப்பீங்களே ஆனால்
தயவுசெய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுங்க. தட் இஸ் நாட் காட்லி. ரெண்டாவது, செக்ஷுவல் டெம்டேஷன், பாலுணர்வு பாவங்கள். செக்ஷுவல் டெம்டேஷன் தெரியும்ல எல்லாருக்கும்? தெரியலைன்னா ஹார்மோன் நல்லா இருக்கு தான் செக் பண்ணணும் போயிட்டு. வயசுக்கு வந்துட்டா செக்ஷுவல் டெம்டேஷன் இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை. சரி, செக்ஷுவல் டெம்டேஷன். செக்ஷுவல் டெம்டேஷன் தம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் அ பாய், ஆஸ் அ மேன், இந்த டெம்டேஷனையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது. பிஓஎம்மோட ஃபவுண்டர், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு மெசேஜ் கேட்டேன். பிஓஎம் ஃபவுண்டர் ரொம்ப அழகாக சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் 90 வயசு ஒரு பிரசங்கர்கிட்ட போய் கேட்டானா, ஐயா எனக்கு செம டெம்டேஷனாக இருக்குது, இந்த செக்ஷுவல் டெம்டேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, எந்த வயசில் இந்த டெம்டேஷன் என்னை விட்டு போகும் அப்படின்னு கேட்டானா. 90 வயசு அந்த முதியவர் சொன்னாரா, அந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. விச் மீன்ஸ் 90 வயசில் இருந்தாலும் செக்ஷுவல் டெம்டேஷன் இருக்கும். This is one of the strongest temptation that will ever face. இதில் விழுந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அநேகர், தேவ மனிதர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஒரு சில செக்ஷுவல் டெம்டேஷனை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வேகமாக போக ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட்லி, inappropriate image exchanges. வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபியூச்சர் வந்திருக்குல்ல, ஒரு ஃபீச்சர், ரொம்ப அழகான ஃபீச்சர். என்னது? ஃபோட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி ஒன் டைம் வியூ இல்லையா? ஒன் டைம் வியூ கிளிக் பண்ணிட்டா பார்த்தவொடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் பொண்ணும் எவ்வளோ இன்அப்ராப்ரியேட் இமேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும். ஸ்னாப்சாட் இருக்குது இன்றைக்கி. ஸ்னாப்சாட் டவுன்லோட் பண்ண முடியாது, அதை டவுன்லோட் பண்ணால் தெரிஞ்சிடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாய் ஆபாச படங்களை அல்லது தகாத புதப்படங்களை பரிமாற்றங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. யாருமே பார்க்கல, இந்த ஃபோட்டோவை நான் பார்க்குறது யாருக்குமே தெரியாது. தம்பி, பைபிள் சொல்லுது, அந்தரங்கமான எந்த காரியத்தையும் தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். திரும்பவும் சொல்கிறேன், அந்தரங்கமான எந்த காரியத்தையும் தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அடுத்தது, அன்காட்லி ஃபிசிக்கல் கெஸ்டர்ஸ். இன்றைய காலகட்டத்தில் பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்றா நம்ம படிக்கிறோம், ஒன்றா வெளியே போகிறோம், ஒன்றா நம்ம கொயர்லலாம் இருக்கிறோம். இந்த காலத்தில் நம்மளுடைய பவுண்டரியை கிராஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாராவது சொல்லலாமா, ஜென்சி யூத்து இந்த ஏழையுமே இன்றைக்கி பண்ணுறாங்க. ஒரு சிட்டி கல்ச்சரெல்லாம் போயிட்டிங்கன்னா இந்த ஏழையுமே பண்ணுறாங்க. நல்ல ஒரு டிஸ்டன்ஸு, அதில் பக்கத்தில் உட்காந்துக்கலாம், ஃபார்மல் ஹேண்ட் ஷேக்கு. இதில் எது வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் 1 2 3 4 5 6 7 வரை இருக்குது. எது வரைக்கும் குட் பவுண்ட்ரி, அதை தாண்டி போனால் இட்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமரம் வேஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வாங்களேன். ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு காலேஜில் யாராவது கூப்பிடுவாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம். அப்போ சும்மா நிற்க மாட்டான். என்ன தெரியுமா பண்ணுவான்? இதுதான் தேங்க்யூ. இதுதான் ஆமரம் வேஸ்ட். நம்ம பாட்டில் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம்ல, அப்படியே பாருங்கள். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் வித் அ ஃபார்மல் ஹேண்ட் ஷேக். ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஃபார்மல் ஹேண்ட் ஷேக்கோடு நிறுத்திடுங்க. எனிதிங் பியாண்ட் திஸ் வில் லீட் டு சின். இதை தாண்டி எங்கே போனாலும் இட் வில் லீட் டு சின். ஸ்டே வித்இன் திஸ். மூணாவது ஒரு செக்ஷுவல் டெம்டேஷன், போனோகிராஃபி, ஆபாச படங்கள். அதிக வருவாய் ஈட்டுகிற ஒரு இண்டஸ்ட்ரி எது தெரியுமா? பான் இண்டஸ்ட்ரி. ஆபாச புகைப்படங்களை வெளியிடுகிற அந்த இண்டஸ்ட்ரியில் வருஷத்துக்கு 90லேருந்து 100 பில்லியன் ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த போனோகிராஃபியை, இந்த ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் நைட்டாக சொல்லிடுறேன். யூ வில் ஸ்டார்ட் ஸ்மால். ரொம்ப குறைவாக சின்னதாக ஆரம்பிப்பீங்க. என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டான், அதில் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஒரு கட்டத்தில் கவனக்குறைவு ஆரம்பிக்கும், பயம், டிப்ரெஷன், அடிக்ஷன். இது உங்களை அப்படியே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இது இல்லாமல் என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அண்ணே நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன், ஒரு கட்டத்தில் அது எனக்கு அடிமையத்தனமாக கொண்டாயிருச்சு,
இப்போ வந்து ஐ டோன்ட் என்ஜாய் இட், பட் ஐ கான்ட் லீவ் இட் எய்தர். நான் அதை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமான இல்லை, 2 நிமிஷத்துக்கு மேலே என்னால் அதை வந்து சந்தோஷமாக இருக்க முடியல, ஆனால் அது பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகிற அநேகர் உண்டு. காலேஜில் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை சொன்னான், ஸ்டான் இது ஒத்த வழி பாதை, உள்ளே வந்துட்டா திரும்ப போகவே முடியாது, இதிலிருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கலாய்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லை தம்பி, இது உங்களுடைய திருமண குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்கும். யூ கான்ட் டூ இட் ஜஸ்ட் லைக் தேட். நான் பாட்டில் பண்ணுறேன், ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிடுறேன், யாரை பார்க்க போகிறா அப்படின்னு உங்களால் பண்ண முடியாது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை இது பாதிக்கும். ஒரு சில லிஸ்ட் இருக்குது அங்கே பாருங்கள். இட் ரீவயர்ஸ் அவர் நியூரல் சிஸ்டம், மேக்ஸ் அஸ் மோர் ஹங்க்ரி ஃபார் தட். இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் நிறையா படங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அது தள்ளிக்கிட்டே இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே யூ வில் ஃபீல் லாஸ்ட். நீங்கள் ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே போயிருவீங்க. இதில் ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது, அதையும் நம்ம வேகமாக பார்த்துடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், அதை நான் போடலை. ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அதை எடுத்துகிட்டு போவோம். ப்ரீவியஸ் ஸ்லைட் ப்ளீஸ். பைபிள் சொல்லுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. The Bible calls us sin explicitly. ஆனால் இது தப்பா? நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் பாட்டில் ரூமில் இருந்து தான் நான் பார்க்குறேன். பைபிள் சொல்லுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனும் அவளோடு வேசித்தனம் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, நீங்கள் நல்ல ஒரு டீனேஜில் இருக்கிறீங்க அல்லது 20s இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை இதனால் ஒன்றும் இல்லாமல் போயிடாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. 4வது, ப்ரீமேரிட்டல் செக்ஸ், திருமணத்துக்கு முந்தைய பாலுறவு. எத்தனை பேர் உங்களுக்கு இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, ஆனால் நீங்கள் சிட்டிஸுக்கு ஒரு வேளை காலேஜுக்கோ வேலைக்கோ போனீங்கன்னா இதை அதிகமாக பார்ப்பீங்க. திருமணத்துக்கு முந்தி பாலுறவு. நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ண போகிறோம்ல, நாங்கள் தான் லவ் பண்ணுறோம்ல, நாங்கள் செக்ஸ் பண்ண என்ன தப்பு? இதில் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்டோடு தானே பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்டு தானே பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை சொல்வீங்களே, ஆனால் 1 கொரிந்தியர் 6:18 பைபிள் சொல்லுது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ அவனுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். தட் இஸ் அ சின். திருமணத்துக்கு முன்பாக யூ கேனாட் ஹாவ் செக்ஸ், அவ்வளோதான், டாட். இதுக்கு மேலே நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். அடுத்தது LGBTQ. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓரினை சேர்க்கை. ஜூன் மந்தில் கார்ப்பரேட்டு அல்லது காலேஜஸ்லாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? இந்த கான்டெக்ஸ்டில் ஜூன் மந்தில் என்னது, ஜூனில் ஒன்று நடத்துவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரைடு மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைடு மந்த்னா என்ன தெரியுமா? தம்பி, நீ வந்து கேயாக இருந்துக்கோ, லெஸ்பியனாக இருந்துக்கோ, பையனும் உறவில் இருக்கலாம், பொண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட்ஸ் ஆர் கண்டக்டிங் திஸ் ப்ரைடு மந்த். உலகம் அதை ப்ரைடுன்னு சொல்லலாம், பட் த பைபிள் கால்ஸ் இட் பர்வர்ஷன். இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு பையனும் உறவில் இருக்கிறது தப்புன்னு பைபிள் சொல்லுதா? ஆமாம் தம்பி, ஹோமோசெக்ஸ் இஸ் a dangerous sin. ஆண்டவருக்கு விரோதமான அது கொடூர பாவம். உங்களுக்கு தெரியுமா, சோதம் குமாராங்கிற ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சார். ஏன் தெரியுமா? அவங்க ஹோமோசெக்ஸில் இருந்தாங்க. they were in homosexual relationship. அது மட்டும் இல்லை, அது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்கும். ஏன் ஹாஸ்டலில் சும்மா ஒரு பையன் கூப்பிட்டான் அப்படின்னு போய் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஐ எம் நாட் ஜோக்கிங், திஸ் இஸ் ட்ரூ. Homosex is a serious sin against God and against your body. நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். 4வது, ட்ரக்ஸ். இதையும் பற்றி நான் உங்களோடு கொஞ்சம் பேச ஆசைப்படுறேன். தன்னுடைய மாணவ பருவத்தில் ஸ்மார்ட்டாக ஒரு பையன் இருந்தான், நல்லா படிக்கிற பையன்,
நல்ல டீச்சர்ஸுக்கு ஒழுக்கமாக இருந்த ஒரு பையன், அவனுடைய ஸ்கூல் டேஸில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு பையன், ரொம்ப வருஷம் கழித்து அவனுடைய ஆசிரியர் அவனை சந்திக்கிறார். என்ன நிலைமையில தெரியுமா? ஒரு ரோட்டில் ஓரமாக குடிச்சிட்டு பரிதாபமாக கிடக்கிற அந்த நிலைமையை பார்த்து அவருடைய ஆசிரியர் போய் கேட்குறாரு, தம்பி நீயா இப்படி இருக்கிற? ஸ்கூலில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்ப, எவ்வளோ நல்லா படிப்ப, உனக்கு இந்த நிலைமையா? என்னாச்சு? வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சார், ஐ ஸ்டார்டட் வித் அ கூல் லிப். சின்னதாக கூல் லிப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்தான். நல்லா இருந்துச்சு, இவ்வளோதான் இருந்துச்சு. அதிலிருந்து ஆரம்பித்தேன். போதைப் பொருளில் ஒன்றா நான் போக ஆரம்பித்தேன். கூல் லிப்லேருந்து என் ஃப்ரெண்டு கஞ்சா கொடுத்தான். கஞ்சாலேருந்து சிகரெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சிகரெட்லேருந்து மதுபானத்துக்கு அடிமையாக ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஐ லாஸ்ட் மை ஹெல்த், மை ஃபேமிலி, மை கரியர். என்னுடைய உடலையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய படிப்பு கரியரையும் இழந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு புலம்புனான். தம்பி, ஒருவேளை இன்னைக்கு இந்த கஞ்சாவை நீங்கள் தொட்டிருப்பீங்களே ஆனால், அல்லது இந்த போதைப் பொருள் எதுக்காவது நீங்கள் பழக்கப்பட்டு இருப்பீங்களே ஆனால், திஸ் இஸ் காட்ஸ் கால் ஃபார் யூ டுடே. இந்த போதைப் பொருளோடு நீங்கள் ஒருவேளை இன்னும் தொடர்வீங்களே ஆனால், யூ வில் லூஸ் யுவர் லைஃப். இன்றைக்கி அது ரொம்ப ஜாலியாக தோணும். இதில் என்ன இருக்குதுன்னு தோணும். நான் நிச்சயமாக எழுதி தரேன், நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாளில் நீங்கள் கண்ணீர் விட்டு புலம்புவீர்கள். போதைப் பொருளோடு உங்களுடைய வாழ்க்கை தொடருமானால் ஒரு காட்டத்தில் யூ வில் லூஸ் யுவர் லைஃப். பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அதில் என்ன இருக்குது? இது எனக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கு, இது போட்டதுனால தான் என்னால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்களே ஆனால், நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு சில வருடங்கள் கழித்து என் வாழ்க்கை இழந்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் நிற்பீங்க. தம்பி, மறுபடியும் சொல்கிறேன், அப்படி ஒரு பழக்கத்தில் நீங்கள் இருப்பீங்களே ஆனால், லிசன் டு காட்ஸ் கால் டுடே. இன்னொரு கேம்பில் ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இந்த கேம்பில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய உடலையும் என்னுடைய வாழ்க்கையும் நாசம் பண்ணுகிற அந்த போதைப் பொருளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த மலையிலேருந்து கீழே போகிறதுக்குள்ளே அதை எப்படியாவது போட்டுருவேங்கிற ஒரு தீர்மானம் எடுத்தோடு நீங்கள் போங்க. அல்லது ஐ டோன்ட் நோ ஹவ் யுவர் லைஃப் வில் பி. கடைசியாக சோஷியல் மீடியா அண்ட் கேம்ஸ். எத்தனை பேர்கிட்ட சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலை? சோஷியல் மீடியாவே நான் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு சில கைகளை நான் பார்க்குறேன். சரியா? ஓகே, நல்லது. சோஷியல் மீடியா இஸ் குட். எனி டெக்னாலஜி இஸ் குட். ஆனால் இட் ஹாஸ் அன் அடிக்டிவ் நேச்சர். அது உங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகும். யூடியூப்லலாம் நிறைய நம்ம குக்கிங்கு அல்லது பைக்கை ரிப்பேர் பண்ணணும் எல்லாம் எங்கே பார்ப்போம்? யூடியூப்பில் போய் பார்த்தா வந்துடும் இல்லையா? இட்ஸ் குட், அது நல்லது. ஆனால் அது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு தெரியுமா, இந்த சோஷியல் மீடியாவை டிசைன் பண்ணுறவங்க அல்லது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு டிசைன் பண்ணுறவங்களாம் எதை ஃபோக்கஸில் வச்சு பண்ணுவாங்க தெரியுமா? யூஸ் பண்ணுறவங்கள அதை அடிக்ட் ஆகிற அந்த ஒரு மாடலை தான் மைண்டில் வச்சு பண்ணுவாங்க. ஒரு ரீலை நான் லைக் பண்ணேன்னா அதை தொடர்ந்து அதே வந்துக்கிட்டு இருக்குமா? அதே ரீல் வரும், அதே ரெலவெண்ட்டாக வரும். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அது கொடுத்துட்டே இருக்கும். டைம் பார்த்தா ஐயோ 2.5 மணி நேரம் நான் இதிலே ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேனே விடாமல் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தம்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய லைஃப் இப்படியே சோஷியல் மீடியாவில் போய் நாசமாக போகிறதுக்கு அல்ல. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மொபைலில் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களே ஆனால், இட் இஸ் ஹை டைம் டு ரீப்ரியாரிட்டைஸ் யுவர் லைஃப். பைபிள் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அது உங்களுடைய டைம், உங்களுடைய தாளந்து எல்லாவற்றையும் திருடிவிடும்.
God has a greater purpose for you, தம்பி. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்கிறாரு. இதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள். நல்ல ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக, நல்ல ஒரு ப்ரைவேட் செக்டாரில், நல்ல ஒரு டாப் கம்பெனியில் நல்ல பொசிஷனில் வரணுங்கன்னு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப் இன் சோஷியல் மீடியா அண்ட் கேம்ஸ். கேமை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லணும்னு தேவையில்ல. அன்றைக்கி ஒரு பையனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. கோவிட் டைமில் அவன் கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தான். கொரோனா வந்ததில்லை, அந்த டைமில் விளையாட ஆரம்பித்தான். அப்படியே அடிக்ட் ஆகி நைட்டு ஃபுல்லாக விளையாட ஆரம்பித்தான். 10ஆப்பு படிக்கும்போது ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ணான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கே போகலை. இப்போ எப்படி இருக்கிறான் தெரியுமா? எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயமும் படபடப்புமா இருக்குது, எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயமும் ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். பிகாஸ் he spent all his time in games. அவனுடைய நேரம் எல்லாத்தையும் கேமில் தொலைச்சி இன்றைக்கி ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறான். தம்பி, God has a greater purpose for you. அடுத்ததாக how to overcome. சரி, இவ்வளோ பேசிட்டீங்கண்ணே, எப்படி இதிலிருந்து நான் வெளியே வர்றது? how to overcome. ஒரு 5 காரியங்களை நான் வேகமாக உங்களோட சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்ப ஆசைப்படுறேன். முதலாவது, பை டேக்கிங் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். விடா முயற்சி எடுப்பதன் மூலமாக யூ கேன் ஓவர்கம். ஒருவேளை இந்த ட்ரக்ஸ்லையோ போனோகிராஃபிலையோ அல்லது மற்ற ஸ்ட்ரகிள்ஸ்லையோ நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீங்களா, 2 காரியத்தை நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு, அனலைஸ் வை யூ ஃபெல் லாஸ்ட் டைம். ஏன் போன தடவை நான் அந்த பாவத்தில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். எங்கே நான் விழுந்தேன் அப்படின்னு ஆராய்ந்து பாருங்கள். 2வது, கட் த சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன். அந்த சோதனையின் சோர்ஸை நீங்கள் கட் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் எனக்கு இடத்துல உண்டாச்சுன்னா அதில் கட் பண்ணுங்க. அந்த பஸ்ஸில் போனால் தான் அந்த பிள்ளை வரான்னா அதுக்கு போகாதீங்க, அடுத்த பஸ்ஸுக்கு போங்க. அந்த ஷாப்பில் போனால் தான் எனக்கு சிகரெட் குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ஷாப்பை அவாய்ட் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்டு எனக்கு கூலிப்பு கஞ்சா இதெல்லாத்தையும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. அவாய்ட் த சோர்ஸ் ஆஃப் டெம்டேஷன். முந்தின ஸ்லைட் அதனால தான் போட்டிருக்கேன், அவாய்ட் டெம்ப்டிங் பிளேசஸ், பீப்புள் அண்ட் ப்ராடக்ட். எது உங்களுக்கு இடர்கள் கொண்டு வருதோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து அழகா மத்தேயு 18:9 சொன்னார், உன் கண் உடனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ உன் கை உடனுக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ ஒத்தக்கணனா பரலோகத்துக்கு போகிறது மேல் rather than you going to hell. இடர் உண்டாக்கினால் பிடுங்கி போடுங்க. போனோகிராஃபி, சோஷியல் மீடியா அல்லது மொபைல், இதில் நான் ரொம்ப அடிக்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன். பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி உங்கள் மொபைலில் இருக்கும், எல்லார் மொபைலில் இருக்கும். இப்போ பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு போய் பாருங்கள். இதை நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேனாட் வாட்ச் அடல்ட் கண்டென்ட் இன் யுவர் மொபைல். நீங்கள் உண்மையிலே நான் இந்த டெம்டேஷனெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வாழணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலை மைனர் சைல்டு அக்கௌண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணணும். 18 வயசுக்கு குறையாக இருக்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும். பேரண்டல் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கான பாஸ்வேர்டை ஏதாவது ஒரு சீனியர்கிட்ட கொடுத்துருங்க. என்ன ஆகும் தெரியுமா? அடல்ட் கண்டென்ட் உங்களால் அதில் பார்க்க முடியாது. 2வது, 10 மணிக்கு என் மொபைல் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நான் செட் பண்ணேன்னா அது ஆஃப் ஆகிரும். அதுக்கு மேலே நான் ஓப்பன் பண்ணி ஆப் யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை எமர்ஜென்சியாக ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பாஸ்வேர்டை சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது தே கேன் அப்ரூவ் ஃப்ரம் த மொபைல். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அடிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம், இதை வேணால் நீங்கள் குறிச்சிக்கோங்க. பேரண்டல் கண்ட்ரோல், நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க. பேரண்டல் கண்ட்ரோல். எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் பைபிள் சொல்லுது, பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் இரத்த சிந்துற அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கலையே. தம்பி, இட் மைட் பி பெயின்ஃபுல். ஏன் அங்கே நான் கிறிஸ்டின் ஃப்ரெண்டெல்லாம் இதோட சந்தோஷமாக இருக்கிறான்ல, நான் ஏன் இதெல்லாம் கட் பண்ணணும், நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இட் மைட் பி பெயின்ஃபுல், பட் இட் இஸ் ஒர்த் ஸ்ட்ரைவிங் அண்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஹோலினஸ். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு,
அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வரும். தம்பி, நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் இட் டிலைட்ஸ் காட். பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்டும் ஆண்டவரை டிலைட் பண்ணும். டோன்ட் காம்ப்ரமைஸ். God rewards for all the efforts you put to overcome temptation. ரெண்டாவது, எப்படி ஓவர் கம் பண்ணுவது? பை பர்சிஸ்டிங் இன் ப்ரேயர். ஜெபத்தில் உறுதியாய் தரிப்பு இருப்பதன் மூலம். ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுன்னு யாருக்கும் தெரியாது, எப்போனாலும் நம்மளை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. சீஷர்கள் எல்லாம் அப்படி பரபரப்பாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? அவங்கள பார்த்து, தம்பி, நீ சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ண. பி வாட்ச்ஃபுல் அண்ட் ப்ரே லெஸ்ட் யூ என்டர் இன்டு டெம்ப்டேஷன். நீ சோதனைக்குள்ளே போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரேயர்ஸில் ஒரு தம்பி கேட்டான், அண்ணே எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் டெம்ப்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், தம்பி, லாஸ்ட்டாக நீ எப்பவும் கடைசியாக போய் உன் ரூமை பூட்டிட்டு ஒரு ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே இந்த சோதனையிலேருந்து எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை தந்துடுங்க அப்படின்னு நீ ஜோம் பண்ண அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்படிலாம் நான் ஒரு நாள் பண்ணதில்லைண்ணே, நான் சும்மா சண்டே ஜோம் பண்ணுவேன், வியாழக்கிழமை ஜோம் பண்ணுவேன், பரீட்சைக்கு முந்தி ஜோம் பண்ணுவேன். நான் சொன்னேன், நீ ஒரு நாளும் சோதனையை மேற்கொள்ள மாட்டேன். Prayer is the foundation to overcome any temptation. அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நீ எல்லா எஃபர்ட்டும் போட்டுறேன்னு சொன்னேன், ஐ எம் சாரி, நீ பேசிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட இன்னும் எடுக்கலை. டெய்லி தேவனோடு கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஜெபத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் யுவர் டே இன் ப்ரேயர். ஒரு சில பாவங்கள் உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா ஒரு சனிக்கிழமை ஹாஃப் டே லீவை போட்டுட்டு, அல்லது லீவ் இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் டே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருங்க. ஆண்டவரே இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாக்கோபுன்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் தான், அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஒரு அடாசிட்டி நமக்கு இருக்கணும் தம்பி. டியர் யங் மேன் ஆஃப் காட், ஒரு ரூமுக்கு போய் உங்கள் கதவை மூடிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்காட்டி உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு cry out to God. ஜெபம் தேவனை அசைக்கும். Prayer will help you to overcome temptation. அதான் போட்டிருக்கேன், victory over sin is realized in the secret place of prayer. ஜெப அறையில் you can overcome sin. மூன்றாவது, by soaking in scripture. வேத வசனங்களில் ஊறி இருப்பதன் மூலம். உங்களுக்கு நல்லா தெரியுமா, இந்த டெம்டேஷன் எல்லாம் எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? மைண்டில். எக்ஸாக்ட்லி, தாட் மைண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். சும்மா நம்ம பாட்டில் உட்காந்துருப்போம். நான் யூடியூப்பில் போய் சும்மா அந்த அந்த ப்ரைவேட் ஆப்புக்குள்ளே போனால் என்ன அப்படின்னு ஒரு தாட் வரும். நான் சும்மா இன்ஸ்டாகிராமுக்கு தான் போகிறேன், நான் எதுவும் தப்பாக பார்க்கல, ஆனால் சும்மா நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு மைண்டில் ஒரு தாட் வரும். அடுத்ததுக்கு உங்களை லீட் பண்ணும் அது. அதான் பைபிள் சொல்லுது, இருதயமே எல்லாற்றுக்கும் திருக்குள்ளதும் மோசமானதுமா இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் அந்த இருதயத்திலிருந்து புறப்படும். That's why it is important to keep your heart clean. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் இந்த பாவ சோதனையிலேருந்து மேற்கொள்ள முடியும். இருதயத்தை எப்படி சுத்தமாக வைக்கிறது? வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது அந்த உள்ள அழுக்கு எல்லா கசதிலும் அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் will make your heart pure. ஒரு பீக்கரில், ஒரு கண்டெய்னரில் அழுக்கு தண்ணி இருக்குது, அது எப்படி சுத்தமாக மாற்ற முடியும்? நல்ல ஒரு தண்ணியை ஊற்ற அழுக்குகள் எல்லாம் வெளியே போகும் இல்லையா? அதே போல் தேவனுடைய வார்த்தை உங்களை முற்றிலுமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நான்காவது, எப்படி ஓவர் கம் பண்ணுவது? பை பீயிங் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் நிறைவுனால நீங்கள் இருக்கும்போது, பவுல்ன்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷர் இருந்தார். ஆண்டவரால் பயங்கரமாக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன்.
ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த பவுல் சொல்கிறாரு, ஐயோ நான் யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பா? நான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப நான் அதில் விழுந்துடுறேன். நான் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சிடுறேன். ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னால் விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. தம்பி, இன்னைக்கு ஒருவேளை உங்களோட இதய கதறல், ஐயோ யார் என்ன விடுதலை கொடுக்க முடியும்னு இருந்துச்சுன்னா, the good news is in Romans chapter 8. அதே பவுல் ரோமர் 8ஆவது அதிகாரத்துக்கு வரும்போது எப்படி தெரியுமா சொல்கிறாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நான் முற்றிலும் காண்குவராக இருக்கிறேன், நான் வெற்றி சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பவுல் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர். அந்த ரோமர் 8ஆவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல அக்கார்டிங் டு த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வரும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கும்போது உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். தம்பி, நாளைக்கு காலையில் ஒரு செஷன் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர்னா யார், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கும். தயவுசெய்து நீங்கள் ஜெபத்தோடு வாங்க. ஆனால் இந்த டெம்டேஷன்லேருந்து நான் எப்படியாவது வெளியே வரும் என்னால் முடியலைன்னு நினச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக அநேக டெம்டேஷன்லேருந்து உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஜெபத்தோட வாங்க. The power of Holy Spirit can deliver you from many sins and addictions. ஐந்தாவதும் கடைசியமாக எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? by joining a godly fellowship. ஒரு ஜெபக்குழுவில் உங்களை இணைத்து கொள்வதன் மூலம், அல்லது ஒரு தேவ மக்களோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதன் மூலம். மீட்டிங்லாம் இப்போ நல்லாயிருக்கும், கேம்ப் நல்லாயிருக்கும், கிஷான் அண்ணை சாங் லீட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கும், வர்ஷிப் நல்லாயிருக்கும், மெசேஜ் நல்லாயிருக்கும். ஆனால் திரும்ப இந்த மலையிலேருந்து கீழே இறங்கின உடனே அதே டெம்டேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. எந்த பாவத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அதே டெம்டேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. தம்பி, தனி மரமாக உங்களால் அதை போராட முடியாது. யூ நீட் அ ஃபெலோஷிப். உங்களுக்கு ஒரு ஜெபக்குழு தேவை, உங்களுக்கு ஒரு தேவ மக்களோடு ஒரு ஐக்கியம் தேவை. நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் காலேஜில் ஒரு ப்ரேயர்சல் இருந்துச்சு. எவ்ரிடே நாங்கள் ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டே இருப்போம். அங்கே ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டு, ஏதாவது பேசிட்டு, பைபிள் வாசிச்சுட்டு, ஜோம் பண்ணிட்டு இப்படியே இருப்போம். 4 வருஷம் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக என்ன நடத்தினார். கோ அண்ட் ஜாயின் அ ப்ரேயர் செல். ஒரு ஜெபக்குழுவில் நிச்சயமாக உங்களை இணைத்து கொள்ளுங்கள். ஜெபக்குழு இல்லாமல் நீங்கள் இருக்காதீங்க, ப்ரேயர் செல் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. செக்ஷுவல் டெம்டேஷன்லேருந்து வெளியே வர்றதற்கு பைபிள் அதை தான் சொல்லுது. 2 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 22வது வசனத்தில் போட்டிருக்குது, பாலிய இச்சைக்கு விலகி தேவ மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, ஒரு ஃபெல்லோஷிப்பில் உன்னை இணைத்து கொள்ளுங்கள். ஒரு கொஸ்டின் வரும், காட்லி ஃபெல்லோஷிப் அதெல்லாம் போர் அடிக்குமே, அதெல்லாம் செம போர் அடிக்குமே. That is a stupid thing to say. 2016 15 வருஷத்தில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 2016 வருஷத்துலேருந்து நான் ஒரு ஃபெலோஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு என்னால் தைரியமாக என்ன தெரியுமா சொல்ல முடியும்? காட்லி ஃபெலோஷிப் வில் பி நெவர் போரிங். அங்கே ஃபன் இருக்கும், அங்கே ஒரு லவ் இருக்கும், சகோதர ஸ்நேகம் இருக்கும், அங்கே ஒரு ப்ரேயர் இருக்கும், எனக்காக தேவைன்னா எனக்காக ஜோம்ன்றதுக்கு அங்கே ஒரு கூட்டமாக ஒரு மக்கள் இருப்பாங்க, என்னுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். காட்லி ஃபெல்லோஷிப் வில் பி நெவர் போரிங். இது எல்லாத்துக்கும் மத்தியில் தேவ சமாதானம் அந்த ஃபெல்லோஷிப்பில் இருக்கும். தம்பி, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு ப்ரேயர்ஸில் இணைத்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் உங்களால் டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியாது. அடுத்தது ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். இஃப் யூ ஃபால், ஒருவேளை நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நான் ட்ரை பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் பை சான்ஸ் நான் விழுந்துட்டா என்ன பண்ணணும்? நான் முயற்சியெல்லாம் எடுக்கிறேன், ஆனாலும் நான் விழுந்துடுறேன். சில நேரத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன்.
2 பேர் ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானம் எடுத்திருந்தாங்க. வாழ்க்கையை ஆண்டவருக்குன்ட்டு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்கள். கேம்ப்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரோடு பர்சனலாக 1-to-1 நடந்த ஒரு 2 பேர். 2 பேரும் ஒவ்வொரு பாவத்தில் விழுந்தாங்க. சோதனை வரும்போது மேற்கொள்ள முடியாமல் அவங்க விழுந்தாங்க. ஒருத்தன் தெரியுமா பண்ணா, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் எப்படி திரும்ப தேவனிடத்தில் வர முடியும், நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேனே, நான் எப்படி திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்ணான் தெரியுமா, அவனும் அதே அங்கலாய்ப்பு தான். ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா, தற்கொலை பண்ணலை. தேவனை விட்டா நான் வேற எங்கே போவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு திரும்பவும் இயேசுவின் சமூகத்துக்கு அவன் வந்தான். அவனை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். யார் தெரியுமா? யாரு? பேதுரு, யூதாஸ். 2 பேரும் பாவத்தில் விழுந்தாங்க. ஒருவன் கல்லறையை நோக்கி ஓடினான், மற்றொருவன் கல்வாரியை நோக்கி ஓடினான். ஒருவன் கல்லறை நோக்கி ஓடினான், மற்றவன் கல்வாரியை நோக்கி ஓடினான். தம்பி, நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறன்னு பார்த்துக்கோ. இந்த டெம்டேஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் முயற்சி எடுக்கும்போது ஒருவேளை விழுந்துட்டா பிசாசு வந்து சொல்லுவான், நீ அவ்வளோதான், இனி நீ ஆண்டவருடைய பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். நான் ஒரு 3-4 நாள் பைபிளே வாசிக்க மாட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. எப்போ விழுந்தீங்களோ உடனே தேவ சமூகத்தில் அதே நொறுங்கிய இருதயத்தோடு நீங்கள் போங்க. உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நொறுங்கிய இருதயத்தோடும் நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது அவர் உங்களை மன்னித்து உங்களை மறுபடியுமாக உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நீங்கள் எப்போ போனாலும் ஆண்டவர் மன்னித்து அவருடைய கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். வசனம் சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு விலக்கினார். இன்னொரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்த தேவன். You cannot commit a sin that cannot be washed by the blood of Jesus. ஆனால் இந்த பாவத்தில் நான் இருக்கிறேன், இதிலிருந்து ஒரு வேளை எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, இதிலிருந்து ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்குமா? எஸ், நிச்சயமாக கிடைக்கும். ரன் பேக் டு காட். ஒரு சில இறுதி வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆனால் இவ்வளோ சொல்லிட்டீங்க, உண்மையிலேயே இந்த ஜென்சி வேர்ல்டில் பாவத்தை, டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியுமா? என்னால் அந்த சோதனைகளை உண்மையிலேயே மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். தம்பி, எத்தனை செஞ்சுரி ஆகட்டும், இன்னும் 500 வருஷம் ஆகட்டும், பாவம் இன்னும் பெருகி கிடக்கட்டும், தேவனுடைய வல்லமை மாறாது. நீங்கள் ஸ்லைடில் பாருங்கள், நோவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். உலகம் ஃபுல்லாக பாவத்துக்குள்ளே கிடந்துச்சு. ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்தில் 5:8 இருக்கும். The Lord saw the wickedness of man was great in earth, but Noah found favor in the eyes of the Lord. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அடுத்த வசனம் சொல்லுது, Noah was a righteous man, blameless in his generation. நோவா நீதிமானாக, பிளேம்லெஸ்ஸாக அந்த சந்ததியில் வாழ்ந்தான். யோசேப்பை குறித்தும் அதே தான் பைபிளில் போட்டிருக்குது. அந்த பொண்ணு அவனை பிடிச்சி என் கூட படுக்கவா அப்படின்னு கூப்பிடுறா. வசனம் சொல்லுது ஜெனிசிஸ் 39:12, பட் ஜோசப் லெஃப்ட், த லார்ட் வாஸ் வித் ஜோசப், ஹி கேவ் ஃபேவர் அப்படின்னு இருக்குது. அதே போல் தான் டானியேல், பாபிலோனுங்கிற ஒரு மோசமான ஒரு ஊர், ஒரு சிட்டி, விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்துக்கும் வேர்ல்ட்லினஸுக்கும் கார்னாலிட்டிக்கும் ஃபேமஸான ஒரு இடம். தானியேல் 1 8-9 சொல்லுது, பட் டானியேல் வாஸ் டிட்டர்மைண்ட் நாட் டு டிஃபைல். ஸ்லைடில் பார்க்குறீங்களா, எல்லா இடத்துலையும் சோதனை ரிமைன்ஸ் த சேம். எல்லா ஜென்ரேஷன்லையும் சோதனை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, பட் நோவா, பட் ஜோசப், பட் டானியேல்.
தம்பி உங்கள் பேரை போட்டுக்கோங்க. 2026 வருஷத்தில் பாவம் தலை விரித்து ஆடுகிறது. மொபைல் எடுத்தால் எல்லா இடத்துலையும் பாவம் தான் இருக்குது. பட் ஸ்டான்லி டிசைடட் டு ஓவர் கம் திஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையிலே இதிலிருந்து ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஓகே, அவங்க எல்லாம் எதை வச்சு ஓவர் கம் பண்ணாங்க தெரியுமா? நாட் பிகாஸ் த டெம்டேஷன்ஸ் வேர் ஸ்ட்ராங் எனஃப், பட் பிகாஸ் காட் வாஸ் சாவரன் எனஃப் டு சாங்டிஃபை தெம். டெம்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதுனால அல்ல, தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு இருந்தது. There is no such strong temptation which God and you together cannot overcome. தேவனோடு சேர்ந்து நம்மளால் மேற்கொள்ள முடியாத ஒரு பாவம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஏசாயா 59:19 சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே கொடியேற்றுகிறார். ஒரு 3 வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? நான் எதை வச்சு இவ்வளோ நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? டெம்டேஷன் ஓவர் கம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, God has promised to sanctify us. நம்மளை பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுவிப்பதற்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எடுத்துக்கோங்க, 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுது. 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறதுலே பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 2026 வருஷத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், அது இல்லை. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது அல்ல. மகா மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த 4 வசனத்தில் போட்டிருக்குது, அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுவோம். God has promised us. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. பிடிச்சுக்கோங்க இதை. ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு? அவர் என்னை முற்றிலுமாய் நிறுத்துவார். அதே போல் 2வது, God is faithful to sanctify us. தேவன் நம்மளை படுத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம் 24 வசனம் இப்படி சொல்லுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவாராக. 24 வசனம் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை பரிசுத்தத்திலே நடத்துவார். 3வது, God understands us. தேவன் நம்மளுடைய பலவீனங்களை அறிகிறார். எபிரேயர் 4 அதிகாரத்தில் 15 வசனம் 16 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 4:15-16, நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெற சகாயம் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். God understands our weaknesses. தேவன் நம்மளுடைய பலவீனங்களை அறிகிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, நான் அந்த ஒரு போதை பழக்கத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எனக்கு ஒரு வேளை இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் ஒரு வேளை பார்னோகிராஃபியில் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் இதை விட முடியல கர்த்தாவே, என்னால் இதை விட முடியலன்னு சொல்லுவீங்களே. ஆனால் தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்க. There is power in the blood of Jesus. தேவனால விடுவிக்க முடியாத ஒரு பாவம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஜெபணுமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விடுதலை நீங்க தாங்க. ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பாவ சோதனைகளில் யாரெல்லாம் அகப்பட்டு இருக்கிறாங்களோ உங்களுடைய வல்லமை அவர்களை விடுவிக்கட்டும் அப்பா. உங்களுடைய வல்லமையினால் நீங்கள் விடுவீங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் ஒரு விடுதலையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே.
உங்களுடைய மிகுந்த கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் உண்மையாக தேடுறீங்களோ எல்லாருக்கும் உங்களுடைய கிருபையை நீங்கள் அதிகமாக கொடுங்கப்பா. பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவரே இந்த சவால் மிகுந்த ஒரு சந்ததியில் நாங்கள் பர்ஃபெக்டாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தேவ கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.